ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. சித்திரை வளர்பிறை ஞாயிறு பிரதோஷம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. சித்திரை வளர்பிறை ஞாயிறு பிரதோஷம் வரும் 21/4/2024 அன்றும் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை உள்ள பிரதோஷத்தை விரதமிருந்து வணங்குவதால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும், தாய் தந்தையரின் ஆதரவு கிடைக்கும், அரசு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும், தினசரி வருமானம் ஈட்டுவோருக்கும் நல்ல முறையில் தொடர்ந்து வேலையும் வருமானமும் கிடைக்கும். முதல்ல பிரதோஷம் என்னன்னு பார்ப்போம். பிரதோஷத்தோட வரலாறு முதல்ல பார்ப்போம். சிவன் ஆளுகால விஷயத்தை பருகிய போது உடனிருந்த பார்வதி தாயார் சிவனின் கழுத்தை பிடித்து கொண்டார். இதனால் சிவன் பருகிய விஷம் சிவனின் உடம்பில் செல்லாமல் கழுத்து பகுதியிலேயே நின்றுவிட்டது. இதனால் சிவனின் கழுத்து பகுதி நீல நிறமாக மாறியது. இதனால் சிவனுக்கு திருநீலகண்டர் என பெயர் பெற்றார். அப்போது சிவனுக்கும் பார்வதி தாயாருக்கும் காவலாக நந்தி பெருமான் இருந்தார். கைலையில் அப்போது தேவர்கள் தஞ்சமடைந்திருந்தனர். சிவனின் நிலை பற்றி அறிய ஆவலாக இருந்தனர். எனவே சிவன் பார்வதி தாயாருடன் நந்தி பெருமான் தலை மீது இரு கொம்புகளின் நடுவில் தோன்றி சிவகணங்கள், தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள் அனைவருக்கும் காட்சி அளித்து ஆசைகள் வழங்கினார். பிரதோஷ வேலை என்பது தினமும் அந்தி சாயும் பொழுது 4 மணி முதல் 6 மணி வரை ஆகும். இதை அறிய சூரிய உதயத்தை வைத்து கணக்கிட்டு கொள்ள வேண்டும். மாதத்தில் 2 முறை பிரதோஷம் வரும். வளர்பிறை சுக்லபக்ஷ திரையோதசி திதி மற்றும் தேய்பிறை கிருஷ்ணபக்ஷ திரையோதசி திதி அன்றும் பிரதோஷங்கள் கொண்டாடப்படுகிறது. சிவன் கோயில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அவரவர்களின் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வருவதே சிறப்பு. அன்று பிரதோஷ வேளையில் நந்தி பெருமானை வணங்குவதும் சிவ பார்வதி தரிசனம் செய்வதும் சிறப்பு. பிரதோஷ வேளையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவனோட நடராஜர் அம்சத்தின் திருநாமங்களை, அதாவது திருநாமங்கள்னா சிவனோட பேர்கள், நடராஜர் அம்சத்தில் இருக்கிற பேர்களை தியானம் செய்கிறதும் சிறப்பாக இருக்குங்க. ரிஷபத்தில் மதிசூடிய மகேஸ்வரனை தேவியுடன் ரிஷபாரூட மூர்த்தியாக பிரதோஷ சமயத்தில் வழிபடுவோர் 1000 அசுவமேத யாகங்களை செய்த பலனை பெறுவர். அதாவது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப வாகனத்தில் பிறை சூடிய, அதாவது சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமான் தன்னோட துணை தேவியாருடன், அதாவது பார்வதி தாயாருடன் ரிஷப வாகனத்தில் உலா வருவார். அன்னைக்கு அதை தரிசனம் செய்கிறதே சிறப்புங்க. அது 1000 அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை தரும். இது மாலை வேலை பூஜைங்க. பிரதோஷ தினத்தன்று நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வில்வதளத்தால் அர்ச்சனை செய்வதும் வில்வ ஜலத்தால் அபிஷேகம் செய்வதும் சிறப்புங்க. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அர்ச்சனைக்கு தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அதேமாரி வில்வதளங்களையும் எடுத்துகிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வில்வதளங்களால் அர்ச்சனை பண்ணுறது சாமிக்கு, நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அன்றைய தினம் அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அன்றைய தினம் சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் வில்வதளங்களால் அர்ச்சனை செய்வது மேலும் சிறப்பாக அமையுங்க. வில்வதளம், வில்வ மாலை, அருகம்பில் மாலை, பன்னீர், வில்வ ஜலம், அபிஷேகத்துக்கு விபூதி போன்ற பொருட்களை பக்தர்களால் முடிந்தவற்றை சுத்தமான முறையில் திருக்கோவிலுக்கு தந்தும் சுவாமி தரிசனம் செய்தும் வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். சுத்தமான பசுநெய்யில் தீபங்கள் ஏற்றியும் வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்கிறவர்கள் மட்டும் விரதம் இருந்தால் போதும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.